அரசு கொடுத்த வெள்ளை அறிக்கையில் 1,82,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த இழப்பு எப்படி வந்தது என்பதை சொல்லுவதுதான் வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் ஏன் அதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க? 5 வருஷத்துக்கோ 6 வருஷத்துக்கோ போடல, 25 வருஷத்துக்கு 7 ரூபா ஒரு பைசா தான். அப்படி ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு மக்கள் அதிகமான கட்டணத்தை தான் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நஷ்டம் எப்படி வந்தது என்பதுதான் ஒரு கேள்வி. அமைச்சருக்கே தெரியாம இது நடக்குமா, இல்ல அமைச்சருக்கும் தெரிஞ்சே இது நடக்கும்? இந்த மின்சார கட்டணம் உயர்வதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்து 24,050 கோடி ரூபாய் இருந்தது. மின்சார கட்டணம் உயர்த்தின பிறகு எவ்வளவு இருந்ததுன்னா 26,000 கோடி இருந்தது. அப்போ மின்சார கட்டண உயர்வுக்கும் ஏற்படக்கூடிய இழப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யார் சிக்குவார்கள்? நிச்சயமாக சிக்கக்கூடிய முதல் மனிதர் இதுவரை தொடர்ச்சியாக மின்சார வாரி சுய உற்பத்தியில் இருக்க கணக்கு மட்டும் காமிக்காம டாலிபேரா ஒரிசாவில இருந்து வரப்போகுது, கூடங்குளத்துல இருந்து வரப்போகுது, இந்த இடத்துல இருந்து நாங்க வாங்க போறோம் அப்படின்னு எல்லா கணக்கையும் காமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் எங்க இருக்குன்னா, உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பினை சேர்ந்த திரு காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரே வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை, மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே நிதித்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியானது. அதைத் தொடர்ந்து தற்போது மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளை அறிக்கையை நீங்களும் பார்த்திருக்கீங்க. அதுல பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கடந்த 25 ஆண்டுகளாக மின்சாரத்துறையில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய கடன், வருமானம், செலவு போன்ற பல்வேறு விஷயங்கள் அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடைசியாக 5 ஆண்டுகள், குறிப்பாக கடைசியான ஒரு 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய அதற்கு முந்தைய 5 ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது வருவாய் அப்படின்றது கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதற்கு சமமாக செலவும் அதிகமாயிருக்கு. இந்த செலவு அதிகமானது அப்படின்றது மின்சாரத்துறையினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் அவர் முன்வைக்கிறாரு. இரண்டாவது, கடனும் கூட இந்த 5 ஆண்டுகள்ல அதிகமாக வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 87,000 கோடி ரூபாய் அளவுக்கு கடனும் வாங்கப்பட்டிருக்கிறது. வருவாய் அதிகரித்திருக்கிறது, கடனும் அதிகமாக இருக்கிறது. ஆனா அதற்கேற்ப மின்துறையினுடைய வளர்ச்சிக்காக அந்த பணம் செலவிடப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறாரு. போதுமான அளவுக்கு ஊழியர்களை எடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக சொற்பமாகத்தான் ஊழியர்களை எடுத்துக்கிறாங்க அப்படின்றதை அவர் சுட்டி காட்டுறாரு. முதல்ல இதுல இருந்து ஆரம்பிப்போம். நீங்க அவர் குறிப்பிடக்கூடிய இந்த கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இது ஒரு வெள்ளை அறிக்கை என்று சொல்வதற்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை. இந்த தகவல்கள்ல அவர்கள் கொடுத்திருப்பதுல இந்த ஆண்டு ஒரு பெரிய அளவிலான ரெக்ரூட்மெண்ட், அதாவது பணியாளர்களுடைய தேர்வு என்பது ஒரு புதிய விஷயமாக நாம் பார்க்க முடியும். அதை தவிர ஒரு கொள்கை அறிவிப்பாக பார்ப்பது என்று சொன்னால், பேட்டரி ஸ்டோரேஜுக்கான விஷயங்கள் எல்லாம் இனிமேல் தமிழ்நாடு மின்சார வாரியமே போடும், அது தனியாருக்கு நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை என்பதை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நடைமுறையிலிருந்து இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், நடுவண் அரசு மாநில அரசின் தொண்டையில் திணித்த ஒரு திட்டம் அது. அந்த திட்டத்தை பற்றி இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அரசு கொடுத்த வெள்ளை அறிக்கையில் 1,82,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, கடன் என்பதை தவிர இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த இழப்பு எப்படி வந்தது என்பதை சொல்லுவதுதான் வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமாக இருக்க முடியும். ஆனால் அதை பற்றி எந்த தகவலும் இதில் இல்லை. ஆக இந்த வெள்ளை அறிக்கையிலிருந்து புதிதாக மக்கள் எதுவும் தெரிந்து கொள்வதற்கான எந்த விஷயமும் இல்லை. ஆனால் ஒன்று என்ன தெரிகிறது என்று சொன்னால், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க போகிறோம் அப்படி என்ற ஒரு புதிதாக சப்ஸ்டேஷன் போட போகிறோம், இல்ல பாதைகள் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரே ஆண்டிலே கூட 23,000 கோடிக்கு நாங்க செலவு பண்ண போறோம், ப்ரொக்யூர் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இப்போ ப்ரொக்யூர் பண்ணது இந்த ஒரு ஆண்டுக்குள்ள செலவழித்திட முடியுமான்னு தெரியல. அப்புறம் 5 ஆண்டுகளுக்கான திட்டத்தை பத்தி, 4 ஆண்டுகளுக்கான திட்டத்தை பத்தி சொல்லும்போது அதோட குறைவலா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஆண்டுகள்லயே 231 சப்ஸ்டேஷன் போடுறேன்னு சொல்றாங்க. அப்புறம் 4 ஆண்டுகள்ல மொத்தமா போடுறதை விட 238 சப்ஸ்டேஷன் போட போறோங்கிறாங்க.
அதனால எதுவும் வந்து டேலியபிளா இல்லை அது. அப்புறம் பீக் அவர் வந்த போது யார் யார்கிட்ட எங்கெங்க எவ்வளவு வாங்கினோம் அப்படிங்கிற ஒரு தகவல் அறிக்கை இருக்கு. அந்த தகவல்ல பார்த்தா அதாவது 21,307 மெகாவாட், அதுதான் தமிழ்நாட்டுல உச்சமாக அதிகபட்சமாக எட்டப்பட்ட மின்சார தேவை. அன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடியதுல இவங்க என்னன்னா வெளியாட்ட சந்தையிலையும் வெளியாட்டத்தையும் அதிக கொள்முதல் பண்ணியிருக்காங்க. 13,000 மெகாவாட் வரைக்கும் அவங்க கிட்ட பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மெகாவாட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா புனல் மின்சாரத்துல பண்ண முடியவில்லை, எரிக்காற்றுல பண்ண முடியவில்லை தான் நம்ம ஏற்றுக்கொள்வதில் பொருள் இருக்கு. ஆனா அனல் மின்சாரமே வந்து 2,900 மெகாவாட் தான் இருக்கு. 5,100 மெகாவாட் இருக்கும்போது ஏன் 2,900 மெகாவாட் வந்தது? ஏன் நம்ம அனல் மின் நிலையமே முழுமையா உபயோகப்படுத்தப்படல அப்படிங்கிறதுக்கான கேள்வி இருக்கு. அதுக்கு அடுத்த பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, வெளியா சந்தையில வாங்குறதை விட நம்ம நீண்ட கால கொள்முதல் பண்ணாக்க 215 கோடி ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏன் அந்த உச்ச தேவை இருக்கிற போது பண்ணல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை முன்வைக்க வேண்டியது இந்த வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கம் இருக்கு. ஆனா வெள்ளை அறிக்கை அந்த காரணத்தை ஒண்ணும் சொல்லல. ஏன் 2,900 மெகாவாட் தான் வச்சோம், 5,000 மெகாவாட் ஏன் கொண்டு வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்தை சொல்லல. அப்படி சொல்லி இருந்தா 1000 மெகாவாட் நீங்க சந்தை கொள்முதல் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 8 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய கொள்முதலை நீங்க தவிர்த்திருக்க முடியும். அதையே தவிர்த்திருக்க அந்த ஒரு நாள்ல தான் தகவல் இருக்கு. அந்த ஒரு நாள் தகவலே நம்ம இது கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த கேள்வி நிச்சயமா அமைச்சர் கேட்டிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனா அமைச்சர் அதுக்கான விளக்கத்தை சொல்லல. அதை நிர்வாக தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லல. ஆக இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. 1,82,000 கோடி என்று அரசு கொடுத்த வெள்ளை அறிக்கை சொல்லி இருக்கிறது. அந்த இழப்பு எப்படி ஏற்பட்டது என்று சொல்லுவதுதான் வெள்ளை அறிக்கையினுடைய நோக்கமாக இருக்க முடியும். அது இதுல காணோம். அது இல்லாம இது ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்றதுல எந்த பொருளும் இல்லை. வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் என்று சொன்னால் பேட்டரி சிஸ்டத்தை நாங்களே போட போறோங்கிறதும், ரெக்ரூட்மெண்ட் பண்ண போறோம், நிறைய தொழிலாளர்களை கொண்டு வர போறோங்கிற ஒரு விஷயமும் தான் பெரிய அளவில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதை தவிர அது ஒரு அறிவிப்பா பார்க்க முடியுமே தவிர அது ஒரு வெள்ளை அறிக்கை, அதுல இருந்து ஒரு இந்த மின்துறையினுடைய மொத்த செயல்பாட்டையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கான தகவல் ஆகாது இல்லை. இதன் காரணமாகத்தான் இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்வதுல தயக்கம் இருக்குதா, இல்ல ஏன் வந்து அதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க? நீங்க தயக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சொல்லிக்க முடியல. அத எங்க நடக்குதுங்கிறத அமைச்சர் அளவுக்கு சொல்லாமல் மறைக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. இழப்பு ஏற்படுகிறது ஏனென்றால் அவரே ஒத்துக்கொள்ளுகிறார். மின்சார கட்டணத்தினுடைய உயர்வு அதிகமா இருக்கு, பயனீட்டாளர்களுக்கும் பயன் ஏற்படல, தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் பயனளிக்கல அப்படிங்கிற அவருடைய நேரடியா ஒரு நேரடியில நம்ம கேட்க முடியுது. அது உண்மையானதுதான். இன்றைக்கு மக்கள் அதிகமான கட்டணத்தை தான் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நஷ்டம் எப்படி வந்தது என்பதுதான் ஒரு கேள்வி. இப்போ மின்சார வாரியம் ஒரு அவர்களுடைய கணக்கறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பிக்கிறார்கள். அப்போ 2022 மின்சார கட்டண உயர்வு திருத்தப்பட்டது. கட்டண உயர்வு திருத்தறதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டினுடைய காஸ்ட் ரியலைசேஷன், அதாவது எவ்வளவு ஒரு யூனிட் என்ன விலைக்கு வித்தோம் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொன்னா 5 ரூபாய் 72 பைசான்னு சொல்றாங்க. மின்சார கட்டணம் உயர்த்திய பிறகு எவ்வளவு அப்படின்னு சொன்னா அது 7 ரூபாய் 85 பைசா. 5 ரூபாய் 72 பைசாவில இருந்து 7 ரூபாய் 85 பைசா, 2 ரூபாய் 2.25 ரூபாய்க்கு மேல, அதாவது 47% வரைக்கும் மின்சார கட்டணம் உயர்ந்து இருக்குங்கிறத அந்த புள்ளி விவரமே சொல்லுது. ஆனா நஷ்டம் வந்து எப்படி இருந்ததுன்னா, இந்த மின்சார கட்டணம் உயர்வதற்கு முன்னாடி எவ்வளவு இருந்து 24,050 கோடி ரூபாய் இருந்தது. மின்சார கட்டணம் உயர்த்தின பிறகு எவ்வளவு இருந்ததுன்னா 26,000 கோடி இருந்தது. அப்போ மின்சார கட்டண உயர்வுக்கும் ஏற்படக்கூடிய இழப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லாம இருக்கு. இப்ப இந்த மாதிரியான ஆய்வுகள் இந்த வெள்ளை அறிக்கை செய்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் திரும்ப திரும்ப பலவேறு விஷயங்களை முன்வைத்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பொது வெளியில் பேசியிருக்கிறோம், புகார் மனுக்களை சொல்லி இருக்கிறோம். அதை தவிர ஒரு பிரஸ் மீட் என்று செய்தியாளர்கள் சந்திக்கல சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆக 1,82,000 கோடி நஷ்டம் எப்படி வந்தது அப்படிங்கிறத அமைச்சர்
மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதை சொல்லாம மற்றதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது பொது பணம். இல்ல நான் கேக்குறது, இதை சொல்வதுல என்ன தயக்கம்? இதுல உண்மையிலே இதை கண்டுபிடிக்க முடியலையா, இல்ல சொல்வதுல தயக்கமா? இதை சொல்வதன் மூலமாக வேறு பல சிக்கல்கள் எழும் அப்படின்றதுக்காக அது சொல்லப்படாமல் தவிர்க்கப்படுகிறதா? நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது சொல்லப்படாமல் தவிர்க்கப்படுகிறது. அதுதான் எங்களுடைய நீண்ட நாளைய குற்றச்சாட்டு. யார் சிக்குவார்கள்? நிச்சயமாக சிக்கக்கூடிய முதல் மனிதர் இதுவரை தொடர்ச்சியாக மின்சார வாரியத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தான். 2000 ஆண்டிலிருந்து இதுவரையில் இருந்த தலைமை பொறுப்பில் இருந்த அந்த IAS அதிகாரிகள், அதில் ஒரு 2-3 பேரை தவிர மற்ற அனைவருமே ஒரு ஊழல்வாதியாகத்தான் நாம் பார்க்க முடியும். அவர்கள் தான். இது சாய்குமார் அவர்கள் கூட மின் வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தார். அவர் இருந்த காலத்திலேயே கூட அதானியிடமிருந்து 7 ரூபாய் 1 பைசாவுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டார். அது சட்டத்தை மீறிய ஒரு வகையில போட்டாங்க. எப்படின்னா அதுக்கு ஓப்பன் டெண்டர் விட்டு இருக்கணும். அப்படிதான் மின்சார சட்டத்தினுடைய கொள்கை அமைப்பு இருக்கிறது. கொள்முதல் எல்லாமே நாங்க ஓப்பன் டெண்டரை தான் பண்ணுவோம்னு இவங்க கொள்கை டெண்டர் அமைப்பிலே சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா 5 ரூபாய் 20 பைசாவுக்கு வந்திருக்குங்கிறது வெளிப்படையான உண்மை. அப்பொழுது நிறைய பேசப்பட்டது. ஆனா இவங்க தனியார் அதானியை மட்டும் கூப்பிட்டு அவர்கிட்ட மட்டும் ஒப்பந்தம் போட்டு 7 ரூபாய் 1 பைசாவுக்கு, அதுவும் 5 வருஷத்துக்கோ 6 வருஷத்துக்கோ போடல, 25 வருஷத்துக்கு 7 ரூபாய் 1 பைசா தான். இன்னைக்கு சோலார் பவர் எவ்வளவு இருக்கு? இன்னைக்கு 2 ரூபாய் 45 பைசாவுக்கு இருக்கு. 3 ரூபாய்க்கு கூட இருக்கு. 7 ரூபாய் எங்க இருக்கு? 3 ரூபாய் எங்க இருக்கு? அது 25 வருஷத்துக்கு நம்ம 7 ரூபாய் தான் கொடுக்க போறோம். அப்படி ஒரு ரகசியமான ஒரு ஒப்பந்தம் போட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ அதுல நம்ம ஊழல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு இருக்கக்கூடியதுல கூட நான் சொல்ல முடியும். அதே அதானியிடமிருந்து வாங்கியிருக்காங்க. அந்த அதானிகிட்ட தேவையில்லாம வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அந்த உச்சபட்ச தேவை இருக்கிற போது கூட அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, மிட் டேர்ம் பவர் பர்ச்சேஸ்ன்னு போட்டு 1395 மெகாவாட்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கொள்முதல் ஒப்பந்தம் போடப்பட்டது 2300 மெகாவாட். 2300 மெகாவாட்டுக்கு ஒப்பந்தம் போட்டுட்டு 1300 மெகாவாட்டுக்கு மட்டும்தான் நீங்க கொள்முதல் செய்யறீங்க. அப்ப மிச்சம் 1000 மெகாவாட் நீங்க கொள்முதலே செய்யல. கொள்முதல் செய்யாத மின்சாரத்துக்கு நீங்க பணம் கொடுத்து தானே ஆகணும். அது ஒப்பந்தம் தானே. அது வாங்கினாலும் வாங்கலைனாலும் பணம் கொடுத்து தானே ஆகணும். அதை ஏன் கொடுக்குறீங்க? இன்னைக்கு கூட நாங்க எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாரிய தலைவரையும் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்தவர்களையும் ஆணைய உறுப்பினர்களையும் குற்றவாளிகளாக நான் குற்றம் சாட்டுகிறேன். என்னன்னா, அதானி நிறுவனம் நீண்ட கால ஒப்பந்தம்னு ஒண்ணு போட்டிருக்காங்க 2013. அது 15 வருஷத்துக்கான ஒப்பந்தம். அப்ப இருக்கக்கூடிய இந்த நிலை கட்டணம் பிக்சட் சார்ஜஸ்னா நீங்க வாங்கினாலும் வாங்கலைனாலும் அந்த பணத்தை கொடுக்கணும். அது குறிப்பிட்ட பணத்தை அளவுக்கு கொடுத்தே ஆகணும். அப்படின்னா இவங்க போட்டிருக்க ஒப்பந்தப்படி ஒரு 415 கோடி யூனிட்டுக்கான கட்டணத்தை, நிலை கட்டணம் நம்ம கட்டாயம் கொடுத்தாகணும். அது எவ்வளவு மின்சாரம், ஒரு யூனிட் கூட வாங்கலைனாலும் 415 கோடிக்கான யூனிட்டுக்கு காஸ்டா நம்ம கொடுக்கணும். அது 2 ரூபாய் 95 பைசான்னு இப்ப போட்டிருக்காங்க ஒப்பந்தம். ஆனா 2013 போட்ட போது இப்ப என்ன பிக்சட் சார்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அது எவ்வளவுன்னா வெறும் 96 பைசா. 96 பைசாவுக்கும் 2 ரூபாய் 96 பைசாவுக்கும் 2 ரூபாய் வித்தியாசம் இருக்கு. அது ஒரு வருஷத்துல 415 கோடி அப்படின்னு சொன்னீங்கன்னா 830 கோடி ஒரு ஒப்பந்தத்துல ஏற்படக்கூடிய ஓராண்டு கூடுதலான செலவுங்கிறது 830 கோடி ரூபாய் அதானி நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இதை நாங்க வெளிப்படையா குற்றச்சாட்டா சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது நாங்கள் இந்த பொறுப்பை சுமத்துகிறோம். அவர் பதில் சொல்றது தயாரா இல்ல. நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கான விளக்கம் இப்ப நீங்க கொடுத்த விளக்கம். இந்த விளக்கம் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதன்படி பார்க்க போனால் தனியார் நிறுவனங்கள், அதானி போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அவங்களிடமிருந்து மின்சாரம் அதிக விலைக்கு நாம் வாங்கி இருக்கின்றோம், அதனால் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் அவங்க சொல்லி இருக்கணும். இப்ப இதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை 2021 வைத்த போது
மின்சாரத்துறையையும் அதில் பேசப்பட்டிருக்கு. மின்சாரத்துறையில பேசப்பட்ட பொழுது அவர் நஷ்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த நஷ்டம் இந்த இழப்பு எங்கெங்கே வந்தது என்று அந்த 2021 வந்து அரசு சமர்ப்பித்த வெள்ளை அறிக்கை சொல்லுகிறது. அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது அடுத்த விஷயமாக இருந்தாலும் அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கொள்முதல் விலையில் இருக்கக்கூட கடனினால் ஏற்படக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அதிகமா இருக்கு, தொழிலாளர்களுக்கான செலவினம் அதிகமா இருக்கு. அதே நேரத்துல தனியார் கொண்டு வந்து மின்சாரத்தை விற்கிறார்கள் அல்லவா, மின்சார வாரியத்திற்கு எதிராக விற்கப்படக்கூடிய மின்சாரம் அது ஆண்டுதோறும் கூடி வந்திருக்கிறது. அதனால மின்சார வாரியத்தினுடைய வருவாய் வெகுவாக குறைந்து போயிருக்கிறதுங்கிற ஒரு காரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தையும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு காரணத்தை அறியக்கூடிய ஒரு முயற்சி அரசு துறையில் சார்ந்த போதே இந்த பொதுத்துறை நிறுவனத்தை பற்றிய ஒரு கருத்தியல் இருந்திருக்கு. ஆனால் இந்த துறைக்காக சார்ந்த ஒரு அறிக்கையில் அது காணப்படல. தவறு சுட்டி காட்டப்பட்டால் தானே அது திருத்திக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து நாம் மின்சாரம் வாங்குகின்றோம் அப்படின்ற அம்சம் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்ற பட்சத்துல எதிர்காலத்தில் மின்வாரியத்தை நாங்க மீட்டெடுக்க போறோம்னு சொல்லும் பொழுது அதற்கான தீர்வாக நாம் இனிமேல் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க மாட்டோம் அப்படின்ற அந்த தீர்வு இந்த வெள்ளை அறிக்கையில தீர்வு பகுதியில இடம்பெறல. அப்படிதானே? ஆமா, இது தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை மின்சார வாரியத்துக்கு இருக்கு. அதுல வந்து நமக்கு அதை நாம் மறுத்து விட முடியாது. மின்வெட்டு இல்லாத ஒரு மின்சார மாநிலமாக இருக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 40% மின்சாரம் தனியாரிடமிருந்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது பல்வேறு வகைகளில் இருக்கு. அது வந்து நீண்ட கால ஒப்பந்தமாக இருக்கலாம், அதுக்கு அல்லது நடு அது மிட் டேர்ம் பவர்னு சொல்லக்கூடிய 5 கால ஒப்பந்தமாக இருக்கலாம், குறுகிய கால ஒப்பந்தமாக இருக்கலாம், சோலார் பவரா இருக்கலாம், விண்டிலிருந்து வரக்கூடியதா இருக்கலாம், அதை தவிர சந்தையில வாங்கக்கூடியதாக இருக்கலாம். இதுல சந்தையிலிருந்து வாங்கக்கூடியதை எந்த அளவுக்கு குறைக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த மின்சாரத்தின் விலை குறையும். மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு கொடுத்திருக்கக்கூடிய வெள்ளை அறிக்கையில ஒவ்வொரு ஆண்டும் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் சப்ளைங்கிறது கிட்டத்தட்ட ₹1 கூடுது. ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாயில ஆரம்பிச்சு 11 ரூபா, 9 ரூபாயில ஆரம்பிச்சு 11 ரூபா வரைக்கும் போகுது. அப்படின்னா இப்ப ஒவ்வொரு வருஷமும் காஸ்ட் ஆஃப் சப்ளை கூடுறதுனாக்க இப்ப காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் கூடுது. இதுதான் அர்த்தம். அந்த வெள்ளை அறிக்கையில ₹1 கூடுதுன்னு சொன்னா நம்ம எங்கே ஏற்படுகிறது என்பதை சாதாரணமா புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ 2024-25 கணக்கை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கணக்கீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த மின்சார கொள்முதல் என்பது 76,000 கோடி. மின்சாரத்தின் விற்று வரவுங்கிறது 77,000 கோடி. விற்று வரவே 77,000 கோடி தான். அது அரசு கொடுக்கக்கூடிய 17,000 கோடி சேர்த்து அரசு கொடுக்க உரைச்சிட்டீங்கன்னா அது 65,000 கோடிக்கு தான் வந்திருக்கும். அரசு கொடுக்கக்கூடிய மானியத்தையும் சேர்த்தா கூட அது மின்சாரத்தினுடைய விலையை எடுத்துக்கிட்டாக்க அது 77,000 கோடி. ஆனா 76,000 கோடிக்கு நம்ம மின்சார கொள்முதலை பண்றோம். அப்படின்னா நம்மளோட உற்பத்திக்கான காசே கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட 28% மின்சாரத்தை உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதுக்கான கொள்முதல் காசு எங்க இருக்கு? அதை எங்க கண்டிக்கிறோம்? அது எல்லாம் நஷ்டமா போகுது. ஆக மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் எங்க இருக்குன்னா அந்த கொள்முதல் விலையில் தான் ஏற்படுகிறது. மின்சார கொள்முதல் இவங்க வந்து பெரிய அளவுல பேசப்பட்டதுன்னா பொருள்கள் வாங்கியதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதுல ஏற்பட்டிருக்க இழப்பு இருக்குமா, ஊழல் இருக்குமாங்கிறத நாங்க மறுக்கல. அதனால ஏற்படக்கூடிய நஷ்டம் இவ்வளவு பெருசா இருக்காது, ரொம்ப குறைவா இருக்கும். மின்சாரம் தான் மிகப்பெரிய கொள்முதல். 77,000 கோடிக்கு சொன்னா அதுதான் மிகப்பெரிய கொள்முதல். அப்போ அந்த கொள்முதல் தான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கும். இல்ல, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க டச் பண்ணிருக்கீங்க. மின்சார உபகரணங்கள், உதாரணத்துக்கு டிரான்ஸ்பார்மர், இது போன்று டிரான்ஸ்பார்மர் வாங்கினது, மின்துறைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கினதுல இதுல மிகப்பெரிய கரப்ஷன், ஊழல் நடந்திருக்கிறது. இதனால் ஒரு மிகப்பெரிய இழப்பு மின்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் பொதுவாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த கொள்முதல் இதில் ஏற்படக்கூடிய நஷ்டம் அப்படின்றது ஒரு சிறிய அளவு தான். இதுல ஏற்படக்கூடிய ஊழல், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டம்ன்றது சிறிய அளவு தான். ஆனா மின்சார கொள்முதல்ல அதிக விலை கொடுத்து வாங்குவதால் தான் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. அது இந்த வெள்ளை அறிக்கையில ரிஃப்ளெக்ட் ஆகல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். கொள்முதல்ங்கிறது நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். கடைசியாக சமர்ப்பிக்கப்பட்ட கணக்குல கூட அதுதான் சொல்லியிருக்காங்க.
77,000 கோடி உங்களுக்கு மின்சாரம் விற்று வரவு இருக்கு. அதை தவிர மின்சார கொள்முதல்ங்கிறது 76,000 கோடி, 1,000 கோடி தான் வித்தியாசம் வருது. இதை தவிர தொழிலாளருக்கு கொடுத்த 12,000 கோடி இருக்கு. அதை தவிர நீங்க கடனுக்கு கொடுக்க வட்டி இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியம் உற்பத்தி பண்ணிருக்கு இல்லையா, அந்த மின்சார வாரியத்தினுடைய பணம் எங்க? ஏன்னா கொள்முதல்ங்கிறது மத்திய அரசில இருந்து வாங்கக்கூடிய கொள்முதல், தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய கொள்முதல் தான் சொல்லும். அது மின்சார வாரியத்திலிருந்து வாங்கக்கூடிய கொள்முதல் சொல்லாது. அது சுய உற்பத்தி. இப்போ சுய உற்பத்திக்கு விலையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா? அப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு உண்மையில ஏன் அரசு போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல மின்சார வாரியத்தினுடைய நஷ்டம் இந்த கொள்முதல் விலையில என்ன வந்து உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மின்சார வாரியத்தினுடைய வணிகம்ங்கிறது மின்சாரத்தை வாங்கி மின்சார வாரிய கட்டமைப்பை தனியாருக்கு கொடுப்பதில் தான் பெரிய பெரிய ஊழல் நடக்குது. இதுல ஒழுங்குமுறை ஆணையம், மின்சார வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், தனியார்கள், இந்த 3 பேரும் சேர்ந்த கூட்டு இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய 1,82,000 கோடிக்கான நஷ்டத்தை கடந்த 10-12 ஆண்டுகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான குற்றச்சாட்டு. இதற்கு காரணமாக பல்வேறு விஷயங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இப்போ வீட்டுல வந்து நம்ம யூபிஎஸ் போடுறோம், 1 கிலோவாட், 1 கிலோவாட்டுக்கு யூபிஎஸ் போடுறோம், அதுக்கே பேட்டரி வைக்க வேண்டியிருக்கு, பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ண வேண்டியிருக்கு. 1 மெகாவாட்னா 1000 கிலோவாட். அப்போ 1000 கிலோவாட் சேர்ந்தா தான் 1 மெகாவாட். அதே மாதிரி 10,000 மெகாவாட் அப்படின்னா 1 கோடி கிலோவாட். 1 கோடி கிலோவாட் மின்சாரத்தை பேட்டரியே இல்லாம வெறும் கம்பியில சேமிக்க முடியும் அப்படின்னு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லுது. எப்படி சேமிக்க முடியும்? சேமிக்கவே முடியாது. ஆனா சேமிக்கிறதா ஒரு கணக்கை காமிச்சு அந்த காற்றாலை உற்பத்திக்கு முழுவதுக்குமான பணத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை மின்சார வாரியத்தின் தலையில் கட்டியிருக்கிறார்கள். எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தனியார்கள் வந்து மின்சார வாரியத்துல விற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாசம் அவங்க தனியார் கொடுத்த மின்சாரத்தை தான் வாங்கினாங்களா அல்லது தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய மின்சாரத்தை எடுத்தாங்களாங்கிறத கணக்கிடக்கூடிய ஒரே இடம் மீட்டர் மட்டும்தான். அவங்க அனுப்புற இடத்துல இருக்க மீட்டர், இவங்க உபயோகப்படுத்துற இடத்துல இருக்கக்கூடிய மீட்டர். இந்த 2 மீட்டரில் தான் அதுல பார்க்க முடியும். அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? ஒரு மாசத்துல பண்ணும்போது 2,880 ஸ்லாட்ல பண்ணணும், பிளாக் பண்ணணும். இப்போ இவங்க எவ்வளவு பண்றாங்க? 4 பிளாக்ல பண்றாங்க. 2,880 பிளாக் எங்க இருக்கு, 4 பிளாக் எங்க இருக்கு? இப்போ இன்னொரு விஷயம் நான் புதிதா சொல்றேன். 10,000 மெகாவாட் இன்னைக்கு காற்றாலை உற்பத்தி இருக்கு. இது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு வருது. இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வந்தாதான் காற்றாலை உற்பத்தி. தென்மேற்கு பருவக்காற்று என்பது இந்த ஜூன் மாதத்துல 15-16 தேதிக்கு மேலதான் ஆரம்பமாயிருக்கு. அப்ப முதல் 15 நாட்கள் வரைக்கும் அந்த காற்றாலை கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறவங்க மின்சார வாரியத்தினுடைய மின்சாரத்தை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அதனுடைய விலைங்கிறது 11 ரூபாய். காற்றாலையினுடைய உற்பத்திங்கிறது 3 ரூபா 50 பைசா. இப்போ ஒரு மாசத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றீங்க? 15 நாளைக்கான பிளாக்ல மட்டும் பண்ணிருக்கணும்ல, அப்படி இல்லை, மொத்தமே 4 ஸ்லாட். ஒரு மாசத்துக்கே 4 ஸ்லாட்ல ஆரம்பிச்ச போது இப்போ 2,300 அந்த அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு நுட்பமான ரொம்பவும் என்ன சொல்லணும் அக்யூரசி, ஒரு அக்யூரசியான பில்லிங் இல்லை. இதுல ஏகப்பட்ட ஊழல் இருக்கு. இது மாதிரியான ஊழல்கள் எல்லாம் இந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு தான் இருக்கு. இது பெரிய காரணம் எல்லாம் வித்தையெல்லாம் கிடையாது. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கூட்டு அமைப்பு இருக்கு. அந்த கூட்டு அமைப்புக்குள்ள ஒரு விதமான ஹேண்ட்லிங், ஒரு கையெழுத்துக்கள் இருக்கு. இதுல ஒழுங்குமுறை ஆணையமும் சேர்ந்து இருக்கு. மின்சாரத்துறை அமைச்சரினுடைய பங்கு எந்த அளவுக்கு? அமைச்சருக்கே தெரியாம இது நடக்குமா, இல்ல அமைச்சருக்கும் தெரிஞ்சே இது நடக்குது? இது நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஊழல். நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அமைச்சர். அவர் முழுமையாக அதை பற்றி விசாரித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த விசாரணைக்கு பார்க்கறதுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கு. ஒழுங்குமுறை ஆணையம் எல்லா கணக்கையும் பாக்குறாங்க, ஆடிட்டர்ஸ் பாக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாருடைய கணக்கையும் அவங்க தேடி எடுத்து செய்திட முடியும். ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். கொள்முதல் விலை ஏன் உயருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டாலே தெரிஞ்சு போயிடும். அதை பற்றி விளக்கங்கள் சொன்னாலே தெரிஞ்சு போயிடும். கீழ்மட்டத்தில் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடியது கேட்டா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதில் இருக்கு. அவங்க
அதுபோல வெறுமன வாரியத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சொல்வதை மட்டும் கேட்டுக்கொண்டு போனால் மின்துறை அமைச்சர்கள் நிச்சயமாக தவறாகவே வழிநடத்தப்படுவார்கள். அதற்கு இதே ஒரு உதாரணம், இப்பொழுது இருக்கக்கூடிய உதாரணமே பொருத்தமாக இருக்கும். ஏன்னா மின் தடை வந்த காலத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீஸ் கேரியர் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அமைச்சரை கொண்டு போய் ஒரு இக்கட்டில் நிறுத்தி வச்சுட்டாங்க. உண்மை அது அல்ல. அங்கே பணியாளர்கள் இல்லை, அந்த பணியாளர்களை அங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு இருக்கு, கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கு. அப்போ நிர்வாகத்தில் இருக்கிறவங்க செஞ்ச தவிர அமைச்சரை வேற ஏதோ ஒரு காரணம் சொல்லி மக்கள் மத்தியில ஒரு குற்றவாளியாக்கிட்டாங்க. அப்போ இதையெல்லாம் அமைச்சர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆக அவர்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்களுடைய பேச்சை மட்டும் கேட்டுக்கொண்டு செல்வார்களே ஆனால் இது எந்த காலத்திலும் திருத்தப்பட முடியாத ஒரு குறைபாடாகவே இன்னும் தொடரும் என்பதுதான் எங்களுடைய குவார். சரி, இப்ப இந்த வெள்ளை அறிக்கையும் கூட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அளித்த ஒரு அறிக்கையை அமைச்சர் மறுபரிசீலனை செய்யாம அதை பற்றி ஆய்வு மேற்கொள்ளாமல் அப்படியே இந்த வெள்ளை அறிக்கைக்கு இருக்கக்கூடிய விஷயத்துல அவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, அந்த மின்வாரியத்தினுடைய தலைவரை பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். வெள்ளை அறிக்கையிலேருந்து புதுசா எந்த கேள்வியும் எழுப்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்க அதை பத்தி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புடன் சென்றிருந்தோம். அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. இது போன்ற கணக்கியலை வைத்து நாங்கள் ஒழுங்குமுறை ஆணையத்துல மணிக்கணக்கில் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கோம், நிறைய பதில்களுக்கு எழுதி கொடுத்திருக்கோம். அது எதுக்குமே பதில் வந்ததில்லை. ஒரு கிராஸ் சப்சைடி சர்சார்ஜ்னு ஒண்ணு இருக்கு. இது ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு பணம். இது உயரழுத்தத்தில் இருக்கிறவங்க கிட்டே இருந்து வாங்கி கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கான மின்சாரத்தை விலையை குறைச்சு கொடுக்கணுங்கிற ஒரு சித்தாந்தம். இது அம்பேத்கர் காலத்தில் கொண்டு வந்த சித்தாந்தம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த மின்சார சட்டம் இது ஏற்றுக்கொள்ளுகிறது. அது 2012 வாங்கவே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிக்கை. வாங்கவே இல்லைன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்க வாங்கவே இல்லையா என்ன ஆச்சுன்னு கேட்கிறோம். அது ஒழுங்குமுறை ஆணையம் பதில் சொல்லல, மின்சார வாரியமும் பதில் சொல்லல. யாருக்குமே பதில் சொல்லாம எங்க கேள்வியோட மட்டுமே விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. அது கேள்வி பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களா நினைச்சுக்கிறாங்க. இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆக இது மாதிரி நிறைய ஊழல்கள் இருக்கின்றன. இந்த ஊழல் என்பது தனியார் மின்சாரம் இங்கே மின்சார கட்டமைப்பில் வருகின்ற இடத்தில்தான் இந்த இழப்பு வந்திருக்கிறது. அது நீண்ட காலமாக இருக்கிறது. இந்த இழப்பு வரக்கூடிய இடம் என்பது வாரியத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கணக்கியல் அதிகாரியிலிருந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய IAS அதிகாரி வரை அனைவரும் உணர்ந்த விஷயம். ஆனால் அதில் யாரும் கை வைக்கவில்லை. ஏனென்றால் அது அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது. நீங்க முன்வைக்கக்கூடியது மிகப்பெரிய இழப்பு எங்க ஏற்படுது அப்படின்னா, தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதில் தான் இழப்பு ஏற்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கையில மின்வாரியத்தினுடைய இந்த கடன் மின்வாரியத்தை மீட்டெடுப்பதற்கு அவர்கள் தீர்வாக வைக்கக்கூடியதுல ஒரு தீர்வு அவங்க முன்வைக்கிறாங்க. என்னன்னா, லாங் டேர்மா பவர் பர்ச்சேஸ் பண்றதுதான் லாபகரமான ஒரு விஷயம். ஆகவே இனிமேல் எதுவுமே லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் அப்படின்ற அடிப்படையில் வாங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் இது தீர்வாகுமா? லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ்ல வாங்கணும், மிட் டேர்ம் பவர் பர்ச்சேஸ்ல வாங்கணுங்கிறதுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் ஒரு விதிகளை வகுத்திருக்கிறார்கள். ரிசோர்ஸ் அடிக்வசி ரெகுலேஷன் பேர். உங்களுக்கு எவ்வளவு பவர் தேவையா இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தேவையா இருக்கும், அதுல எவ்வளவு பவர் ஒப்பந்தங்கள் முடிஞ்சு போயிடும், புதிதாக எத்தனை உற்பத்தி நிலையங்கள் வரும், இது எல்லாத்தையும் கணக்கிட்டு அதுல 70% நீண்ட கால ஒப்பந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 20-25%, அதாவது 5 ஆண்டு காலக்கு ஒப்பந்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இருக்கக்கூடிய மிச்ச 5% மட்டும்தான் அவர்கள் என்ன செய்யணும்னா சந்தையில வாங்குறதோ மற்றபடி ஷார்ட் டேர்ம் குறுகிய கால ஒப்பந்தத்திலேயோ செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கு. அதுக்கு எப்படி பகுக்கணுங்கிறத காரணமும் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அதை பற்றி விவரிக்கும் பொழுது மட்டும் அதை எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க. இப்போ இதுக்கு ஒப்பந்தத்துக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது வட சென்னையில இருக்கக்கூடிய நம்ம சுய உற்பத்தி 800 மெகாவாட் இருக்கு. அதே மாதிரி உடன்குடியில இருக்கக்கூடிய 660 மெகாவாட் அது இப்போ உற்பத்தி துவங்கிறதுக்கான ஆயத்த நிலையில இருக்கு. வட சென்னையில இருக்கக்கூடிய நிலையம் உற்பத்தி துவங்கி விட்டது. அந்த கணக்கை மட்டும் காமிக்கல. சுய உற்பத்தியில இருக்க கணக்கை மட்டும் காமிக்காம டாலிபேரா ஒரிசாவிலேருந்து வரப்போகுது,
கூடங்குளத்துல இருந்து வரப்போகுது, இந்த இடத்துல இருந்து நாங்க வாங்க போறோம் அப்படின்னு எல்லா கணக்கையும் காமிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டா சில கணக்குகளை அவங்க வேணும்னு சௌரியமா விட்டுறாங்க. இதெல்லாம் நான் தவறாக சொல்லி, இதுக்கெல்லாம் உத்தரவே இருக்கு, ஆர்டரே இருக்கு. மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் போட்டிருக்கக்கூடிய MP 40 2025 வந்திருக்க உத்தரவு எடுத்து பார்த்தாலே தெரியும். அதுல வட சென்னையில இருக்கக்கூடிய 800 மெகாவாட்டும் இருக்காது, உடன்குடியில் இருக்கக்கூடிய 660 மெகாவாட்டும் இருக்காது. அது 5 வருஷத்துக்கான கொள்முதல். இப்ப இருக்கக்கூடிய கொள்முதல் ஏன் நீங்க அதை சேர்க்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலே இல்லை. நம்முடைய உற்பத்தி நிறுவனங்கள், உற்பத்தி அலகுகள் இருக்குது. அதுல இருந்து நம்ம மின்சாரத்தை வாங்கிக் கொள்வதை தவிர்த்து விட்டு, அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து விட்டு, தனியாரிடமிருந்து அதிக அளவுக்கு மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு மின்வாரியம் அந்த அழுத்தத்திற்கு உட்படுத்தப்படுதா? ஆமா, தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கினா தனியாருக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு, நல் உறவு நீடித்துட்டு இருக்கும். அந்த உறவை அவங்க விரும்புறாங்க. அப்போ அது விரும்பக்கூடிய ஒரு நிலையில அது நடக்குது. அது எந்த காரணத்துக்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். சுய உற்பத்தியை இவங்க கடந்த காலங்கள் கூட்டவே இல்லை. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையில ஒண்ணு சொல்லியிருக்காங்க, உப்பூர்ல போடப்பட்ட 5920 கோடி ரூபாய் அந்த மின்சார நிலையம் உற்பத்தி நிலையத்தை துவங்காமலே கிடக்கு. அது அப்படியே உற்பத்தி நிலையம் துவங்கப்படாமலே போயிருச்சு. ஏன் போயிருச்சு? ஏன் அந்த உப்பூர்ல துவங்கினாங்க? அது உப்பூர்ல துவங்கும் போதே அங்க இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் எதிர்த்து போராடினாங்க. அந்த போராட்டத்தை எல்லாம் ஒடுக்கிட்டு தான் இந்த நிலையத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்ட பிறகு அப்புறம் கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, இது போட்டா இதனுடைய விலை எக்கச்சக்கமா இருக்கும், இது வாங்க முடியாது, அதனால இது தேவையில்லைன்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சுட்டாங்க. எப்போ? 6000 கோடி ரூபாய் செலவு பண்ண பிறகு. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திட்டத்தை ஸ்பீட வேகப்படுத்தி துரிதப்படுத்தி அது கொண்டு வந்திருப்பாங்கன்னா தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தை நம்ம வாங்க வேண்டியது இல்லை. இப்ப இது மாதிரி ஒரு ஒப்பந்தம், இது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டது யார்? அதுக்கான ஒப்பந்தம் வாங்கினது யார்? அதுக்கான செலவை எப்படி நீங்க கேட்டீங்க? அந்த பணம் யார் தலையில நிற்கும்? இந்த கேள்வியில யார் கேட்கறது? ஒரு ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு விஷயங்கிறது நிச்சயமாக அமைச்சருக்கு வரும். அரசு போடக்கூடிய மூலதனம் பற்றிய செலவினங்கள், அதனுடைய நிலைப்பாடு, அது எப்போது நடைமுறைக்கு வரும் என்பதை பற்றி ஒவ்வொரு 6 மாத காலத்திற்கும் அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அமைச்சர் அதை குறித்து விவரிக்க வேண்டும் என்று இருக்கிறது. என்றால் பொதுமக்கள் பணத்தை செலவழிக்கும் பொழுது எவ்வாறாக மூலதனம் செலவழிக்கப்படுகிறது என்பதை அமைச்சர் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரைமுறை இருக்கிறது. அப்போ இந்த வரைமுறை ஏன் இது வரைக்கும் கேள்வி கேட்கப்படவே இல்லை? இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். அந்த தனியாரிடம் வாங்க வேண்டும் என்பதை உந்துதலுக்கு ஏற்றதாக இந்த சுய உற்பத்தி முடக்கம் என்பது வருகிறது. உண்மையிலேயே மின்வாரியம் எதனால் நஷ்டம் அடைகிறது, எதனால் மின்வாரியத்தை மீட்டெடுக்க முடியும் அப்படின்ற அந்த அடிப்படையான விஷயம் இந்த வெள்ளை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்ற பட்சத்துல, இந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் மின்வாரியத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு திட்டமும் இன்னைக்கு மின்துறை அமைச்சரால் முன்வைக்கப்படவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படி மட்டும்தான் அது புரிஞ்சுக்க முடியும். வெள்ளை அறிக்கை என்பது பெரிதாக பேசப்பட்ட அளவிற்கு ஒரு பெரிய தீர்வை நம் மக்களிடம் சொல்லவில்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னா, நிறைய பேரை ரெக்ரூட் பண்ண போறோம், வேலை வாய்ப்பு கொண்டு வர போகிறோங்கிற ஒரு அறிக்கை மட்டும்தான் அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்கும். அப்படி பார்த்தா அது ஒரு அரசியல் லாபத்திற்காக செய்யப்பட்ட விஷயமாக நம்ம பார்க்கணும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.